ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி நம்ம பூர்வி 6th ஸ்டாண்டர்ட் புக்குடைய ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஃபெய்ரி அண்ட் த ஃபோக் டெய்ல்ஸ். ஃபெய்ரிஸ் அண்ட் ஃபோக் டெய்ல்ஸ் மீன்ஸ் இட் இஸ் தி ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜே பாட்டில் ஆஃப் டியூன்ற ப்ரோஸை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் த லெசன் இந்த லெசனுடைய ப்ரீ ஆக்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை வச்சு அந்த வேர்ட்ஸுக்கான பிக்சர்ஸை செலக்ட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் வரீட், ஃபஸ்ட்டு பிக்சர். செகண்ட் ஒன் பிளான்டேஷன்னா நிறைய அதிகமாக பிளான்ட் வைக்கிறது தான் பிளான்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் த ஆன்சர். சேஜ்னா செயின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் த ஆன்சர். செகண்டு இந்த பேஜில் தான் செக்ஷன் 1 ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேஜில் ராமநாதா இஸ் அ மெயின் கேரக்டர். ஹீ இஸ் த சன் ஆஃப் த ரிச் லேண்ட்லார்ட். ரிச் லேண்ட்லார்ட்னா அதிகமாக லேண்டு வச்சுருக்கவங்கள தான் ரிச் லேண்ட்லார்ட்னு சொல்லுவாங்க. ஈவன் தோ இவர் ரிச்சாக இருந்தாலும் நாட் ஈவன் ஒன் டே ஹீ மெட் ஹிஸ் லேண்ட். ஓகே, ஸோ இவருக்கு அந்த லேண்ட் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பட் ஹீ ஹாவ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் த போஷன். போஷன் அப்படின்னா ஒரு மேஜிக் வாட்டர்னு சொல்கிறாங்க. அதை எந்த பொருள் மேலே தெளித்தாலும் அந்த திங்ஸ் வந்து கோல்டாக மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஒய்ஃப் நேம் மஹிமதி. இவங்களோட பிளேஸில் வந்து ஒரு சேஜ் வர்றாரு. அவர் பேர் மஹிபதி. அவரை பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்றது தான் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான வேர்டு வந்து டியூ, செகண்ட் வந்து சேஜ், நெக்ஸ்ட்டு வந்து போஷன். ஓகே, சேஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க ஊருக்கு வந்த பிறகு இந்த மஹிமதியும் அவங்கள போய் பார்க்குறாங்க. ஸோ பார்த்து இந்த போஷனை பற்றி கேட்குறாரு. இந்த சேஜும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போயிட்டு நிறைய பனானா ட்ரீஸை நீங்கள் சாப்ளிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த பனானா ட்ரீஸ்லேருந்து வின்டர் சீசனில் நிறைய டியூ கிடைக்கும். டியூனா பனித்துளிகள். அந்த பனித்துளிகளை 5 பாட்டில் நிறைய பிடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நான் அதில் மந்த்ராஸ் சொல்லி அதை உங்களுக்கு மேஜிக்கான போஷனாக மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இவர் சொன்ன மாதிரியே கேட்டோம். அவரும் போய் ஃபாலோ பண்ணுறாரா என்னன்றது தான் இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ டியூ, அப்புறம் போஷன், அப்புறம் 5 லேண்ட்லார்ட், இதெல்லாமே முக்கியமான பொருள். அதுக்கப்புறமா மஹிமதியும் ராமநாதாவும் போயிட்டு நிறைய பிளான்டேஷனில் ஈடுபடுறாங்க. டெய்லியுமே நிறைய செடி வைக்கிறாங்க. ஸோ நிறைய மரங்கள் வளருது. நிறைய மரங்கள்லேருந்து மஹிமதி அவங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கல்டிவேஷன் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி அது எல்லாமே மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. ஸோ வாழை மரத்துலேருந்து நமக்கு லீஃப் கிடைக்கும், ஃப்ளார் கிடைக்கும், அப்புறம் ரா பனானா கிடைக்கும், அதனோட ஸ்டெம் இருக்குது, நிறைய யூஸஸ் இருக்குது இல்லையா. இது எல்லாத்தையும் அவங்க சேல் பண்ணி நிறைய பாக்ஸ் ஃபுல்லாக கோல்டாக அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த பேஜில் அவங்க கொடுத்துருக்காங்க. புரிஞ்சதுங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் வந்து அவரை அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறமா 5 பாட்டில்ஸையும் பிடிச்சிட்டு போயிட்டு சேஜுக்கிட்ட கொடுப்பாரு. சேஜ் என்ன சொல்வாருன்னா, நீங்கள் அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்புறம் அதை வந்து நிறையா சாண்ட் பண்ணுவார். சாண்ட்டுனா சேயிங் மந்த்ராஸ். அப்போ பண்ணி அந்த போஷனை வந்து ஒரு கோல்டாக ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு பொருள் மேலே தெளிப்பார். பட் அது கோல்டாகவே ஆகாது. அப்போ தான் வந்து அவர் ரொம்ப சீட்டடாக ஃபீல் பண்ணுவார் ராமநாதா. ஓகேவா? பட் நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்கன்ற மாதிரி சொல்லும் பொழுது தான் சேஜ் வந்து அவங்களோட ஒய்ஃப் மஹிமதியை கூப்பிட்டு அவங்க ஒரு பாக்ஸை காமிப்பாங்க. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கோல்டு இருக்கும். ஸோ இப்போ ராமநாதா வந்து சீட்டிங் பண்ணலை, சேஜும் சீட் பண்ணலை. பட் அவருடைய ஹார்ட் ஒர்க்கு தான் ராமநாதா அண்டு ஹிஸ் ஒய்ஃபுடைய ஹார்ட் ஒர்க்கு தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி தான்